புதுக்கோட்டையில் தந்தை இறந்த சோகத்தில் இருந்தவர் மனைவியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பில் ரயிலின் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை பூங்கா நகரை சேர்ந்தவர் அகிலவாணன். இவர் திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு அவருடைய தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நிலையில் கடந்த 1 வாரமாகவே தந்தை இறந்த சோகத்திலேயே நியாய விலைக் கடையில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மாலை அவருடைய மனைவியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பில் இரவு நேரத்தில் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாத அகிலவாணன் புதுக்கோட்டை பாலன் நகர் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் உடல் சிதறி இறந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்து வந்த திருக்கோகரணம் காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரத்தில் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க உதவி கேட்கும் முதியவர்களை குறிவைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், காங்கேயம், பல்லடம் மற்றும் திண்டுக்கல், மதுரை, நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவி செய்வது போல் அவர்கள் ஏடிஎம் கார்டை வைத்து வங்கிக் கணக்கில் இருந்து பணம் திருடப்படுவதாக புகார் வந்துள்ளது. இந்த புகாரின் பேரில் தாராபுரம் காவல் ஆய்வாளர் ரவி தலைமையில் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டி கிழக்கு தெருவை சேர்ந்த கோபால் என்பவரின் மகன் பன்னீர்செல்வம் என்ற நபர் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. முதலில் பன்னீர்செல்வம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பது போல் ஏடிஎம்மிற்கு செல்வதும் அங்கு பணம் எடுக்க வரும் முதியவர்களை குறிவைத்து பணம் எடுக்க தெரியாத முதியவர்களுக்கு உதவி செய்வது போல முதியவர்கள் தெரிவிக்கும் 4 இலக்க பின் நம்பரை நினைவில் வைத்துக் கொள்வர். அதன் பிறகு முதியவர்கள் கேட்கும் பணத்தை மட்டும் அவர்களது வங்கிக் கணக்கில் இருந்து எடுத்துக் கொடுத்துவிட்டு முதியவர்களின் ஏடிஎம் கார்டுக்கு பதில் ஏற்கனவே போலியாக வைத்திருக்கும் ஏடிஎம் கார்டை அவர்களிடம் கொடுத்து விடுவர். பின்னர் முதியவர்களின் கார்டை வைத்து முதியவர்கள் வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற பிறகு அடிக்கடி இடத்தை மாற்றி இதையே வழக்கமாக செய்துள்ளார். கடந்த 10 மாதங்களாக இதுவரை பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததை பன்னீர்செல்வம் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். குன்னம் அருகே தனியார் ஏடிஎம்மில் பணம் இல்லாத ஆத்திரத்தில் ஏடிஎம்மையும் சிசிடிவி கேமராவையும் சேதப்படுத்திய 2வரை குன்னம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள புதுவேட்டக்குடி கிராமத்தில் தனியார் ஏடிஎம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக ஏடிஎம்மில் பணம் இல்லாததால் பொதுமக்கள் ஏடிஎம் உள்ளே சென்று பார்த்துவிட்டு திரும்பி செல்கின்றனர். இந்த நிலையில் 13ஆம் தேதி இரவு ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த 2 நபர்கள் ஏடிஎம்மில் பணம் இல்லாத ஆத்திரத்தில் ஏடிஎம் பெட்டியை காலால் எட்டி உதைத்தும் சிசிடிவி கேமராவை குப்பை கூடையால் அடித்து உடைத்தும் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து ஏடிஎம் நிறுவனத்தினர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரித்த குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் சம்பவத்தில் ஈடுபட்டது வேட்டக்குடி கிராமத்தை சேர்ந்த மணிமாறன் மற்றும் அதே கிராமத்தை சேர்ந்த சந்திரசேகர் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 2வரையும் கைது செய்து குன்னம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரித்த நீதிபதி 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் கிளை சிறையில் 2வரும் அடைக்கப்பட்டனர். தந்தையை கொலை செய்த வழக்கில் கைதான மகன் மீது ஆயுள் தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த வேப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் இம்ரான். இவர் கடந்த 18/4/2022 அன்று வேலைக்கு செல்ல அறிவுறுத்திய தந்தையை வீட்டிலேயே வைத்து கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் ஆற்காடு நகர காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் குற்றவாளியான இம்ரான் மீது ஆயுள் தண்டனை மற்றும் 1000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.